ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் அம்மாவுடைய மந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் இல்லாதது. எப்படின்னா சக்தியில் எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு பக்தருடைய அப்பா அவர் இறந்துட்டார். யார்? தகப்பனார் இறந்து விட்டார். அவருக்காக அந்த இளவில் கலந்துக்கிறதுக்காக 2-3 நாள் கழிச்சு தான் நாங்கள் போனோம் அவங்க வீட்டுக்கு. அப்போ அவர் பேசிகிட்டு இருந்தார் எங்களோட. அவருடைய மகன், அவர் அம்மா பக்தர். எங்கள் அப்பா ஒரு குறிப்பிட்ட ஆதீனத்து பேரை சொல்லி அங்கே போய் சிவதீட்சை வாங்கிக்கிட்டாரு. வாங்கி அந்த குருசாமி சொல்லி கொடுத்த மாதிரி பலவிதமான ஆன்மீக பயிற்சியில் செய்து கொண்டிருந்தார். அவர் மந்திர உபதேசம் பண்ணியிருந்தார், தீட்சையும் கொடுத்துருந்தார், சிவதீட்சை. அப்புறம் அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த மந்திரங்களை உருவேற்றிட்டு உனக்கு சீக்கிரம் சித்தியாகும்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் ஒரு அவசர வேலையாக வட இந்தியா போயிட்டார். திரும்பி வர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகிப்போச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் சொல்லிக் கொடுத்த குருசாமி கூட இல்லாத காரணத்தினால இவர் என்ன பண்ணார், ஆசையின் காரணமாக அதிகப்படியாக உருவேற்றினா சீக்கிரம் சித்தி அடைஞ்சிடலாமல்லன்னு சொல்லி குருநாதர் எவ்வளவு மந்திரத்தை அதாவது உச்சாடனம் பண்ணணும், அது உருவேத்தன்னு சொல்லி கொடுத்தாரோ அதே போல் 2 மடங்கு 3 மடங்கு இவர் உருவேற்றினார். அதன் காரணமாக இவருடைய உடம்பானது அந்த மந்திர சக்தி தாங்கிக் கொள்ள முடியாமல் இவருடைய உடம்பில் உள்ள மயிர்கால்கள் மூலியமாக ரத்தமானது வெளியேறியது. சொட்டு சொட்டா உடம்பு பூரா நம்மளுக்கு மயிர் இருக்குது இல்லைங்களா, ரோமம் இருக்குது இல்லைங்களா, அந்த அத்தனை மயிர்கால்கள் வழியாக ரத்தமானது சொட்டு சொட்டாக வெளியேறி அவர் இறந்து விட்டார். இதை அவர் சொன்னார். அப்படிங்கிறப்போ இப்போ நீ அம்மா மந்திரத்தை எத்தனை தடவை வேணாலும் சரி, 10 தடவை உருவேற்று, 100 தடவை உருவேற்று, 1 கோடியில் தடவை உருவேற்றினாலும் சரி, உனக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. காரணம், அம்மா மந்திரங்கள் அவ்வளோ பாதுகாப்பானவை. அதனால் நீ எவ்வளோக்காலும் உருவேற்றுறையோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மை உண்டாகுமே ஒழிய கண்டிப்பாக தீமை உண்டாகாது. மேலும் ஒரு முக்கியமான சக்தியில் வழிபாடு செய்யும் பொழுதும் தொண்டு செய்யும் பொழுதும் அது மந்திரத்தை உருவேற்றி கொண்டிருக்கும் பொழுது முடிந்த அளவு செவ்வாடில் இருந்தால் நலம். செவ்வாடில் இருந்தால் உங்களுக்கு பக்க விளைவுகள் உண்டாகாது. காரணம், சிகப்பு வருமானம், சிகப்பு பாதுகாப்பு. ஓம் சக்தி.